என்னப்பா அது? எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அந்த அம்மா வந்து என்ன அவங்க மகங்கிறாங்க, எஸ்பி அப்பாங்கிறாங்க. இதெல்லாம் என்ன குழப்பம்? அருண், அவங்க சொல்றது கூட ஒரு விதத்துல உண்மையா இருக்கலாம். உனக்கு 3 வயசா இருக்கிறப்ப ரோட்ல அனாதை நின்னு அழுதுட்டு இருந்தேன்னு உன்னை எங்கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க. அப்பா இல்லப்பா, எங்க இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ மனசு கஷ்டப்படுவேன் தான் இதனால வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டு. ஆனா அருண், உன்னை என் பிள்ளையோட பெருசா நினைச்சு வளர்த்தேன்ப்பா. எனக்கு தெரியும்டா, என்னைக்கா ஒரு நாள் உன்னை பெத்தவங்க வருவாங்க, அன்னைக்கு இந்த உண்மையில அவங்ககிட்ட சொல்லி உன்னை அவங்ககிட்ட ஒப்படைச்சலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உன்னை பெத்தவங்க அவங்கதான் தெரிஞ்சு உன்னை ஏத்துக்க மாட்டாங்களேப்பா. அப்பா, அவங்களை ஞாபகப்படுத்தாதீங்க. என் மனசு கேட்கலையா அருண்? என் 2 கண்ணுல ஒரு கண்ணு எனக்கு சொந்தம் இல்ல நினைக்கிறப்ப என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்குடா. அங்க அப்பா என்னடா அண்ணா, பெத்த புள்ள இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சக்கான சந்தோஷப்படாம கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம தலைகளை தொங்க விட்டு அடிக்கிறான். அந்த பக்கம் அம்மா என்னடா அண்ணா, புள்ளையோட புருஷன் நான் பெருசுன்னு ஜாமீன் எடுக்க கூட மனசு இல்லாம அம்போடு விட்டுட்டு போயிட்டான். நான் இப்பதான்டா வருத்தப்படுறேன். இப்படி ஒரு தாய் தகப்பா இருக்கிறது உனக்கு தெரியாமலே போயிருக்கலாம். அவங்கள பத்தி பேசாதீங்கப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். நீங்க எனக்கு என்ன குறை வச்சிருக்கீங்க? நீ சொல்றது உண்மைதான்ப்பா. நான் ஒரு தகப்பனா உனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. என்னப்பா? உன்னோட கல்யாணம்ப்பா. நான் சாகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ சந்தோஷமா ஆகிறத பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன். இப்ப என் வேலையெல்லாம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறதா. அப்பா, ஏன்பா, நீ யாராவது மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? அது வந்துப்பா, சும்மா சொல்லு. சூர்யான்னு ஒரு பொண்ணு இருக்கு. சூர்யாவா? ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. புரிஞ்சு போச்சு. என் புள்ள எதை பண்ணாலும் சரியா தான் பண்ணுவான். அப்ப இந்த வேலை கூட எனக்கு எல்லாம் பண்ணிட்டேன். எஸ்பி ராஜதுரை. நான் டிஐஜி பேசுறேன். தொழிலதிபர் மனோகர் வீட்டு கல்யாணத்துக்கு மந்திரி சுந்தரபாண்டியன் நாளை காலையில ஊட்டிக்கு வரார். அவர் வந்துட்டு போற வரைக்கும் நீங்க கூடவே இருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு வலிச்சுங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதம். உட்கார் உட்கார். என்ன எஸ்பி சார், உட்காரு, சேர் இல்லையா? ஐயா, ஆரம்பிங்க. ஓம் கேசவாய தன்னோ மா கேசவாய ஸ்வாஹா, நாராயணாய தன்னோ மா நாராயணாய ஸ்வாஹா. மாப்பிள்ளையோட தோப்பினார், மேடைக்கு வாங்கோ. ஐயர் கூப்பிடார், வந்துடுறேன். மகேரணாய சக்கதே ீரிவ மாதர தஸ்மாரங்கமாமோயோ ஜனயதா ஜன ஆபோ வாயுதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாவ பிராணாவாபோ. என்ன எஸ்பி, இன்விடேஷன்ல மாப்பிள்ளைக்கு அப்பான்னு உங்க பேரு போட்டிருக்கு? ஆமா சார். அப்புறம் என்ன மனோகர் சார் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? சின்ன வயசுல இருந்து அவர்கிட்ட வளர்ந்தவர், அதனாலதான். ஆமா, பொண்ணு என்ன படிச்சிருக்கு? ஏழு பொண்ணு படிக்கல சார். பொண்ணு பிக் பாக்கெட் கேஸ்பா. நமஸ்காரம். நேராச்சு, இங்க வாயா.
मांगल्यम तंतुनानेन मम जीवन हेतुना कंडे भद्राम सुभगे எஸ்பி சார், கொஞ்சம் மந்திரி மேல கூட்டு வரீங்களா? அருண், அமைச்சர் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படிங்களா? அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருற ராஜா, நீண்ட ஆயுளோட சௌக்கியமா இருங்க, தீர்காயுசா இருங்க. மனோகர் சார், அப்ப நான் புறப்பட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். கம்பா, அதான் உன் தம்பி. நாளைக்கு அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு போய் என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அது மட்டும் இல்லப்பா, பெற்றவங்க மனசு குளிர்ந்தாதான் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். என்னம்மா சொல்ற? அதனால இனிமே நீங்க 2 பேரும் அவங்க கூட இருக்கிறதா நல்லது. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்னால எப்படி உங்களை பிரிஞ்சிருக்க முடியும்? என்னால மட்டும் இருப்பா முடியும்? நான் மனசை கல்லாக்கிக்கிட்டேன். நீயே சொல்லுப்பா, பெற்றவங்க இருந்து பிள்ளை பிரிச்ச பாவின்னு உங்க அப்பா பேர் வாங்கணுமா? சொல்லுப்பா. அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன், இது மட்டும் முடியாது. நோ அருண், நோ. நீ உன் மனைவி கூட்டு உங்க வீட்டுக்கு போற. உங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்துல அந்த வீட்டுல நீ வாழற. இங்க பாரு அருண், நான் உன்னை இவ்வளவு நாள் வளர்த்ததுக்கு நீ எனக்கு ஏதாவது பண்ண நினைச்சினா நான் சொல்றத செய். அப்படி இல்லைன்னா வாய்ஸ். அப்பா, சரிப்பா, உங்களுக்கு நான் போறேன். அருண், உன் அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தானப்பா பண்ணுவேன். சந்தோஷம், போயிட்டு வா. வாமா. டேய், சின்னையா கொண்டு எஸ்பி வீட்டுல பத்திரமா விட்டு வா. சரிங்க. பாத்துப்பா. போயிட்டு வரேன் அங்கிள். நல்லபடியா போயிட்டு வாமா. டேய் மாரியப்பா, அப்பா இருக்கான சட்டத்தை மதிக்கிற ஒரு போலீஸ்காரன், புள்ள இருக்கான சட்டத்தை எதுக்குற ஒரு குற்றவாளி, மருமக ஊர் அறிஞ்ச திருடி. இப்ப இந்த 3 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள. நான் என்ன பண்ண தெரிஞ்சுதா? கையில கத்தி எடுக்கல, துப்பாக்கி எடுக்கல, ஆனா அங்க வீட்டுல எஸ்பிக்கு ரத்தம் வரும். இதுக்கு பேர் தான் அகிம்சன்றது. சார், நம்ம விஜய் தம்பியும் அவங்க சம்சாரமும் வந்திருக்காங்க. உண்மையாவா? ஆமாங்க. பாப்பா, உமா நில்லு. எங்க போற? வந்திருக்கிறது நம்ம மகனும் மருமகளுங்க. மனோகரோட மகனும் மருமகளும் அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஒரு கொள்ளக்காரனுக்கும் கடத்தல்காரனுக்கும் தகப்பன் சொல்லிக்க நான் தயாரா இல்ல. வளர்க்க வேண்டிய வயசுல வாரி கொடுத்துட்டு நின்னவனா இன்னைக்கு வாழ வேண்டிய வயசுல வந்திருக்கா. உங்க கால்ல வேணாலும் விழுறேன், அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. இந்த பாருங்க, அப்பா அனுப்புனார் தான் நான் இங்க வந்தேன். உங்க நாடகத்தை பார்க்க வரல. நான் வரேன். வேண்டாம் விஜய், நீ எங்களை விட்டு போயிடாத. இது உன் வீடு, இங்க இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. அவரோட கடமைதான் பாசத்தை தடுக்குது. கொஞ்ச நாளால எல்லாம் சரியாயிடும். நீ உள்ள போப்பா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. இல்லைங்க, மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல. எந்திரிமா.
நாம ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு உன் மருமக சாதாரண ஆள் இல்ல. இந்த ஊர்லயே பெரிய பாப்புலர் ஃபிகர். இவளை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்படி ஒரு மகனும் மருமகனும் கிடைச்சதுக்கு நாம போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்லையாமா? இந்த பாருமா, நீ அடி எடுத்து வச்சிருக்கிறது ஒரு கோயில். இதை மட்டும் புரிஞ்சு நடந்துக்க. என்னங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களா? விஜய் நம்ம மகன் தானே, நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அவன்கிட்ட அன்பா பேசிருப்பீங்களா? இல்ல ஆசையா பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட்டுருப்பீங்களா? இத பாருங்க, நீங்க அப்பா, அவன் புள்ள. அவனை எங்க ஒரு விரோதியாவே பாக்குறீங்க? அவனுக்கு என்னங்க தெரியும்? அந்த மனோகர் எந்த உண்மையும் தெரியாம அவனை வளர்த்து வச்சிருக்கான். அதை எடுத்து சொன்னா தானே அவனுக்கு புரியும். நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா அவன் திருந்தி நல்லவன் ஆயிடுவா. போங்க, போய் அவனை கூட்டி நிக்காவது எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். வாங்க மாமா. என்ன விஜய், எப்படி இருக்க? ஓகே. டைனிங்ல உங்க அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வாங்க, எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். நீங்க என்னோட சாப்பிட போறீங்களா? ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு குற்றவாளியோட? வேடிக்கையா இருக்கே. விஜய், ஒரு போலீஸ் ஆபீசருக்கு மகனா பிறந்தோம் இப்படி ஒரு குற்றவாளியா வளர்ந்திருக்கியே, இதுக்கு யார் காரணம்னு எனக்காவது நினைச்சு பார்த்திருப்பியா? என்ன பழி வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் உன்னை இப்படி வளர்த்திருக்க அந்த மனோகர். நிறுத்துங்க. அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுறதா இருந்தா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அப்பா அப்பான்னு பாசத்தை கொற்றியே அவனுடைய சுயரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு அவரை பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும். இத்தனை வருஷமா சொந்த மக மாதிரி வளர்த்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு காரு பங்களான்னு சகல வசதிகளை செஞ்சு கொடுத்து ராஜா மாதிரி வளர்த்தாரு அந்த அப்பா. ஆனா நீங்க சொந்த மகனு தெரிஞ்சு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு லாக்கப்ல தூக்கி போட்டீங்க. அப்பவும் பணத்தை தண்ணியா செலவு பண்ணி என்ன வெளியே கொண்டு வந்ததும் அந்த அப்பா தான். பெத்த தாய் தகப்பனா நின்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் அந்த அப்பா தான். சொந்த மகனை வீட்டுக்கு கூப்பிட கூட உங்க கௌரவம் இடம் கொடுக்கல. ஆனா பெத்த மனசு குளிர்ந்தாதான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு புத்தி சொல்லி கட்டாயப்படுத்தி என்ன இங்க அனுப்பி வச்சதும் அந்த அப்பா தான். இதுக்கு மேல அவரை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா முக்கியமான ஒண்ணு உனக்கு புரியல. இதுக்கு மேல புரிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்பா பட்ட உப்பத்துன்னு வளர்ந்த உடம்புதான் இது. அவர் வழிதான் என் வழி. அவர் சொல்றதா எனக்கு வேதம். என்னங்க மாமா என்னதான் சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஹலோ, யாரு? அருணா? ஐயா, எப்படி இருக்க ராஜா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? பெத்தவங்க கிட்ட இருந்து உன்னை பிரிக்க கூடாதுன்னு நியாயம் பேசி உன்னை அங்க அனுப்பிச்சு வச்சேன். ஆனா இப்போ 2 நாள் கூட என் புள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியலையப்பா. உனக்கு என்ன, அம்மா அப்பா கிடைச்ச சந்தோஷத்துல இந்த அப்பாவை மறந்துட்ட போல இருக்கு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? என்னால மட்டும் உங்களை பார்க்காம இருக்க முடியுமா? இந்த சூழ்நிலை எனக்கு புதுசா இருக்கு. ஏதோ ஜெயில இருக்கிற மாதிரி. இப்ப சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். நோ, அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணிடாதப்பா. என்னோட சுயநலத்துக்காக தாய் தப்ப மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். அருண், நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நானே அங்க வந்துடுறேன். உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் பார்ட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? சரிப்பா, கண்டிப்பா வந்துருங்க.
இது என்ன வீடு நினைச்சீங்களா இல்ல ஹோட்டல் நினைச்சீங்களா? இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் விட்டு விட்டு வெளியே போகணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நோ நோ எஸ்பி, நீ கூப்பிட்டு நாங்க யாரும் இந்த வீட்டுக்கு வரல. என் மகன் அருண் கூப்பிட்டா எல்லாரும் வந்திருக்கோம். அவன் எங்களை வெளியே போலான்னு சொல்லட்டும், நாங்க உடனே வெளியே போயிடுறோம். ஏன்டா அருண் சொல்லுவ? அவன் என்ன சொல்றது? இது என் வீடு. நான் சொல்றேன், மரியாதையை காப்பாத்திக்கணும்னா உடனே வெளியே போங்க, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். என்னப்பா இப்படி பேசிட்டு போறான்? சிச்சு, அசிங்கமா இருக்கு. ஏய் ராஜாதுர, ஆபி கூப்பிடு. ஓ இத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்தின, பதிலுக்கு பதில் செய்யலன்னா எனக்கு தூக்கம் வராது. விஜய், உங்க அப்பாவை அடிக்க போனதை பார்த்தது என்னால தாங்க முடியல. அதான் அடிச்சுட்ட. என்ன மன்னிச்சிடுப்பா. ஏடா இத்தனை வருஷம் மகனை பிரிஞ்சிருந்தாங்களே, உன்னை பாசத்தோட பாத்துக்கோ இங்க அமிச்சு வச்ச. ஏய், இவ்வளவு நாள் உன்னை வளர்த்த என் கை மேல பட்டிருக்காடா? என்னடா கண்டா இதெல்லாம்? அப்ப நான் மாறி மாறி புள்ளி அடிச்சிட்டு இருக்காங்க. டேய், இதெல்லாம் பாக்குறப்ப நெஞ்சில இருந்து ரத்தம் வருதுடா. வேணாண்டா, இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்கானா? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாப்பா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், மறுபடியும் எங்களை விட்டு போயிடாத. இனிமே உங்களோட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அப்படின்னா நீயே இந்த வீட்டுல இருந்துக்கப்பா. இது உன் வீடு. இந்த வீட்டுல இருக்க எல்லா உரிமையும் உனக்கு உண்டு. நாங்க 2 பேரும் வெளியே போயிடுறோம். இப்பவாது உரைச்சுது, முதல்ல அதை செய்யுங்க. எத்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திட்டோங்கிற கெட்ட பேரு நமக்கு வேண்டாங்க. வாங்க, நாம போயிடலாம். உமா, நான் எதையும் நல்லதுக்கு தாங்க சொல்லுவேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நம்ம மகனும் மருமகளும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். நாம எங்கேயாவது போயிடலாம். வாங்க போலாம். தேங்க்யூ எஸ்பி. கொஞ்சம் நில்லுங்க. இப்படி என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே, என் நிலைமை நினைச்சு பாத்தீங்களா? எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் எங்க புள்ளை எங்களுக்கு கிடைச்சிருக்கா. அவன் எங்களை விட்டு மறுபடியும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். எங்களுக்கு புள்ளை இல்லைன்னு ஆயிட்டாலும் உனக்கு புருஷன் இல்லைன்னு ஆயிடக்கூடாது இல்லையா? சூர்யா, ஒரு தாய் தகப்பனா நாங்க தொட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மனைவியா நீ முயற்சி பண்ணி பாரு. நீ நினைச்சா நிச்சயமா உன மனுஷனை மாத்த முடியும். தைரியமா இருமா, நாங்க வரோம். வண்டி எடு. உமா, வா. சார், நான் இப்போ எங்க போனோம்? இத்தனை நாள் நான் சொன்ன இடத்துக்கு நீ போன. இன்னைக்கு உன் இஷ்டம். வாங்க சார், வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க. இதுதான் இந்த ஏழை டிரைவரோட வீடு. அவ்வளவு பெரிய பங்களாவில் இருந்தீங்க,
இங்க இப்ப எப்படி இருக்க போறீங்கன்னு நினைக்கும் போது நிம்மதி இல்லாம அந்த இடத்துல இருக்கிறத விட நிம்மதியோடு இங்க இருக்கிறது எவ்வளவோ மேல். உன் மனசு ரொம்ப பெருசியா. தேங்க்ஸ். வணக்கம் அத்தை. வணக்கம் மாமா. சூர்யா வாமா. எப்படி இருக்க? என் மகன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்காரு அத்தை. எங்க இப்படி? இன்னைக்கு உங்க கல்யாண நாள். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன். இந்தாங்க அத்தை. கல்யாண நாளை கொண்டாடுற நிலைமையில நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எதுக்குமா இதெல்லாம்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வெளிய போய் பாருங்க சார். போய் பாருங்க சார். போய் பாருங்க. என்ன சார் உங்க கல்யாண நாளை எங்க காலனியே கொண்டாடுன்னு ஆச்சரியமா இருக்கா? இன்னையோட இந்த காலனி ஆரம்பிச்சு 25 வருஷமாச்சு. உங்களுக்கும் வெள்ளி விழா, இந்த காலனிக்கும் வெள்ளி விழா. எங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருங்க சார். வாங்க சார், வாங்கம்மா. எஸ்பி சார், ஹார்ட் சிவியர் அட்டாக் ஆயிருக்கு. இருதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. பல்ஸ் வேற ரொம்ப லோவா இருக்கு. 48 மணி நேரம் கழிச்சு தான் என்னால எதையும் கரெக்டா சொல்ல முடியும். நர்ஸ், வாட்ஸ் தி பேஷண்ட்? ஓகே சார். பயப்படாதீங்க மாமா. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். அம்மா பார்க்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பா வருவேன். எனக்கு தெரியும். உலகத்துல எந்த சக்தியாலையும் தாக்கிட்டு அந்த மகனை பிரிக்க முடியாது. பார்த்துட்டேன். இனிமே சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன். அப்படி சொல்லாதீங்கம்மா. இன்னும் 100 வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த காட்சி உங்க அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அவர் எங்கப்பா? அது அம்மா, ஐயா முக்கியமான வேலையை ஆபீஸ்க்கு போயிருக்காரு. இப்ப வந்துருவார். விஜய், இனிமையாவது நீ தெரிந்து நல்லவனா வாழணுங்கிறது என்னோட ஆசை. எங்க அம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றி வைப்பியப்பா? கண்டிப்பாமா. உங்களுக்கு அப்பாவுக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். இப்ப நான் மனுஷன் ஆயிட்டேன். இனிமே நீங்க 2 பேர் தான் எனக்கு வாழ்க்கை. சத்தியமா? சத்தியமா. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அந்த மனோகர் விஜய் அனுப்பல. எனக்கு வேற வழியே தெரியல. அதான் எப்படி அவன மாதிரி வேஷம் போட்டு. உமா, அத்தை, 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 அத்தை.
காடுவர வருவானு கருவறையில் சுமந்தவளே தொப்புள் கொடியறுத்து தொட்டில் கட்டி பார்த்தவளே பாலூத்த வருவானு பாலூட்டி வளர்த்தவளே தங்க மகளே தன்னந்தனியே கண்ணுறங்கு 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 கண்ணுறங்கு. நம்ம விஜய தம்பி வந்து எங்களை எல்லாம் அழிச்சு போட்டுட்டு தாக்கப்புற இருந்த மனோகர மகன் சதீஷை கூட்டிட்டு போயிட்டாருங்க. அருண், உன் உயிரியை பணயமா வச்சு என் மகனை காப்பாத்திட்டு வந்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலப்பா. அடுத்த பிறகு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகனா பிறக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், எஸ்பி பத்தி உனக்கு நல்லா தெரியும். நியூஸ் கிடைச்ச உடனே நிச்சயமா அவனை தேடிங்க வருவான். இந்த இடம் உன்னை அரெஸ்ட் பண்ணா விட மாட்டான். தப்பிக்க முயற்சி பண்ணா மகன்னு பார்க்காம சுடக்கூட தயங்க மாட்டான் அந்த பாவி. இந்த பிஸ்டல் அவசியம் ஏற்பட்டா அப்பன் கூட பார்க்காத ஷூட் பண்ணிடு. நீ எனக்கு வேணும்டா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. எஸ்பி ராஜ்புரம் வந்துட்டு இருக்கு. அருண், நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ. எஸ்பி உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ அவன் கதையை முடிச்சிரு. எதுக்கும் யோசனை பண்ணாத. சொல்றதுக்கு நாங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். டேய், எல்லாரும் வாங்கடா. தப்பிச்சியோட முயற்சி பண்ணாத. மரியாதையா சரணடைஞ்சிரு. நான் சரணடைவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணாம எங்க இருந்து போக மாட்டேன். எஸ்பி சார், வராதீங்க, ஷூட் பண்ணிடுவேன். தைரியம் இருந்தா சொல்றா. வேண்டாம், நான் ரொம்ப மோசமானவன். கிட்ட வராதீங்க, ஷூட் பண்ணிடுவேன். என்ன உன்னால சுட முடியாது. உன் உடம்புல ஓடுறது ஏன் ரத்தம். சுட்டுவேன். வராத, சுட்டுவேன். Come on, shoot me. Shoot me. சுடா. நல்லா இருக்கு எஸ்பி. பெத்த மகனே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறிய. உன்ன மாதிரி ஒரு நேர்மையான போலீஸ்காரனை வாழ்நாள்ல நான் பார்த்தது இல்ல. ஐயா, என்ன எஸ்பி துப்பாக்கி எல்லாம் காமிச்சுக்கிட்டு? இது துப்பாக்கி செய்யற தொழிற்சாலை. இங்க அதெல்லாம் காட்டக்கூடாது. தூர எரிஞ்சிரு. என்னடா கண்ணா, ரத்த பாசமா? நீ தடுமாறினப்பவே நினைச்சேன் தடம் மாறிடுவியோன்னு. மாறிட்டியடா. டேய், அவனை எடுத்துட்டு போய் கட்டுக்கடா. நீ வாட கண்ணா.
என்னப்பா இது? என்னையும் சேர்த்து கட்டி வச்சிருக்கீங்க? இதுதான்டா என்னோட 25 வருஷத்து கனவு, வாழ்க்கை, லட்சியம் எல்லாமே. என்ன சொல்றீங்க? அட பரவாயில்லடா, பையனுக்கு அறிவு வந்துருச்சு, கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். இந்த கேள்வியை கொஞ்சம் முன்னாடியே கேட்டிருந்தீனா எப்போ உருப்பட்டிருப்ப. ரொம்ப லேட்டா கேட்கிறேன், பரவாயில்ல சொல்றேன். 25 வருஷத்துக்கு முன்னால என் கிராமத்துல நான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்க வந்தாண்டா உங்க அப்பா, எனக்கு தலைவலி ஆரம்பிச்சது. என்னை அடிச்சு அவமானப்படுத்தி தெருவுல நாய் மாதிரி இழுத்துட்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சு கம்பி எண்ணெய் வச்சாண்டா உங்க அப்பா. அங்க விட்டா உங்க அப்பனுக்கு சவால் என்னன்னு, கையில கத்தி எடுக்க மாட்டேன், துப்பாக்கி எடுக்க மாட்டேன், உங்க அப்பனை துடிக்க வைப்பேன்னு. அதுக்காக 3 வயசுல நான் உன்னை கடத்திட்டேன். நீ மனுஷனாக கூடாது, உன்னை எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு கெட்டவனை வளர்த்தேன். உங்க அப்பனை குத்துறதுக்கு நான் தீட்டின கத்தியே நீதாண்டா. ஒரு போலீஸ்கார மகனை பொறுக்கியா மாத்தன. டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? உயிருக்காக போராடிட்டு உங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருந்தப்ப கடைசியா ஒரு தடவை புள்ள முகத்தை பாக்குறேன்னு உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட சொல்ல, உங்க அப்பா ஓடி வந்து என் காலில் விழுந்தான். நான் அனுப்பல. உன்னை பார்க்காத ஏக்கத்துல உங்க அம்மா மண்டைய போட்டா. கொல்லி வைக்க கூட புள்ள இல்லாம தவிச்சாண்டா உங்க அப்பா. உங்க அம்மாவோட சாவுக்கு காரணமே நீதான். அதே மாதிரி உன் கையாலே உங்க அப்பன் கதையை முடிக்கணும்னு தான் உங்ககிட்ட துப்பாக்கியை கொடுத்தேன். நீ டொப்புன்னு சுற்றுவேன்னு பார்த்தேன். பெத்த பாசத்துல வளர்த்தவனை மறந்துட்ட. பரவாயில்ல, இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. உன்னாலதான் உங்க அப்பா சாவ போறான். உன் தோல் மேல உங்க அப்பா நின்னுட்டு இருக்கான், அவன் கழுத்துல தூக்கு கயிறு. நீ கொஞ்சம் அசைஞ்சா கூட உங்க அப்பா நேரா சொர்க்கம் போயிடுவான். என்ன பெத்த பாவத்துக்காக உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன் பாத்தீங்களா? உங்க மகன் சொல்லிக்கவே எனக்கு தகுதி இல்லப்பா. இல்லடா, எப்ப நீ செஞ்ச தப்பு உணர்ந்துட்டியோ அப்பவே நீ என் மகன் ஆயிட்ட. உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மகன் திருந்திடுவான். அது நடந்து போச்சுடா. எனக்கு அது போதும். இனிமே நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். நீ தப்பிச்சு போயிடா. இல்லப்பா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் சாக விட மாட்டேன். எனக்கு தெரியும்டா, நீ இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்க அப்பனை தாங்கிட்டு நிப்பேன்னு. நான் விட்டு வைக்கணுமே? டேய், உன் உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வர நீ மயங்கி கீழே விழுவ. அப்புறம் உங்க அப்பா தானா தொங்கிடுவாண்டா. எஸ்பி சார், கவலைப்படாதீங்க, வீர மரணம் தான். டியூட்டியில அதுவும் மகன் கையால சாகிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா அப்பனும் கிடைக்காதியா, உனக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் சாவு. டேய், நான் உன்னை தெய்வமா நம்பி என்ன பெத்த தெய்வங்களை எவ்வளவோ கொடுமைப்படுத்திருக்கேன், கேவலப்படுத்திருக்கேன். ஒண்ணு சொல்றேன், இப்ப நான் மயங்கி கீழே விழுந்துருவேன். எங்க அப்பா தூக்குல தொங்கிடுவார்னு மட்டும் நினைக்காத, அது நடக்காது. நான் செத்தா கூட இப்படியே தான் நிப்பேன். என்ன அசைக்க முடியாது. உன் உறுதியை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை வளர்த்தவனே நான் தாண்டா. உன் உறுதியை உடைக்கிறதுக்கு நான் மாத்து மருந்து வச்சிருக்கேன். டேய் சதீஷ், இப்போ உன் பொண்டாட்டி மானத்தோட என் புள்ள விளையாட போற. உனக்கு பொண்டாட்டி முக்கியம்னா உங்க அப்பனை தொங்க விட்டு அவளை காப்பாத்து. இல்ல அப்ப முக்கியம்னா உன் பொண்டாட்டி அழிஞ்சு நாசமா போறத கண்ணார கண்டு ரசி. உன்னால யாரா ஒருத்தர் தானே காப்பாத்த முடியும். அத நீயே முடிவு பண்ணிக்கும். உன் இஷ்டம்டா. டேய், விளையாடுற.
விஜய், என்ன பத்தி கவலைப்படாம அவளை போய் காப்பாத்து. பெத்த தாயை இழந்துட்டேன், உங்களையுமா? இப்ப என் உயிர் பெருசு இல்ல, என் மருமகம் ஆனந்தா பெருசு. போடா. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. உங்க அம்மா போனப்பவே நானும் போயிருந்திருக்கேன். இனிமே நான் உயிரோடு இருந்து என்னடா பிரயோஜனம்? போடா, போய் அவளை போய் காப்பாத்து. போடா. அப்புறம் மருந்து தப்பிச்சுட்டாங்கய்யா. எப்படிடா? எப்படி எப்படி இருந்தாலும் அவனுக்கு எனக்கு தேடி இங்கதான் வருவாங்க. அவனுக்கு உயிரோட திரும்பி போக கூடாது. ஜாக்கிரதை.
நான் சொல்றதை கேளு. அவனை என்கிட்ட விட்டு. உங்களால என்ன செய்ய முடியும்? இவனை கைது பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவீங்க. இவன் எவ்வளவு பெரிய கில்லாடின்னு எனக்கு தான் தெரியும். சட்டத்தை ஒரு இருட்டரை ஆக்குவான். சாட்சி எங்கேன்னு கோர்ட்டே உங்களை பார்த்து கேட்க வச்சு விடுதலை ஆவான். வெளியே வந்ததும் ராஜனட போட்டு நடு ரோட்ல உங்களை வெட்டி கொன்னுட்டு நீதிக்கு தண்டனை கொடுப்பான். அதனால இவனை உங்ககிட்ட விட போறதில்ல. ஏன்னா உங்க சட்டம் ஒரு விளையாட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கேஸ்ல எனக்கு நானே நீதிபதி. இவனுக்கு நான் கொடுக்க போறதா தீர்ப்பு, தண்டனை எல்லாம். டேய், எங்க அம்மா செத்தது கூட கொல்லி வைக்க நீ என்ன அனுப்பல. இப்ப நீ சத்தா உனக்கு கொல்லி வைக்கிறது கூட உன் மகன் உயிரோட இல்லடா. தூக்கில ஏத்திட்டேன். எல்லாத்துக்கு மேல எங்க அப்பாவை கொலை செய்ய சொல்லி என் கையிலேயே துப்பாக்கியை கொடுத்த. அதே துப்பாக்கியை வச்சு இப்ப நான் உன கொலை செய்ய போறேன். எங்க அப்பா கையால உனக்கு வாக்கரிசி போட போறேன். அருண், உங்க அப்பா தான் அடிக்கிறாருன்னு பார்த்தா நீயே அடிக்கிறியடா. உனக்கு இந்த கையால சோறு ஊட்டிருக்கேட்டா. உன்னை இந்த தோல்ல தூக்கி வளர்த்திருக்கேட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன சாகடிச்சிடாதடா. உங்க அப்பாவுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. என்ன உயிரோட விட்டுற. மனுஷனா மாறி சரணடைறேன். அதுவும் பெத்த அப்பா கிட்டயே. ஏன்னா எங்க அப்பா எஸ்பி ராஜதுர என்னைக்குமே தோத்ததில்லை.